நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறது என்னவோ எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் மிக்சிங் தான் தெரியலன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மிக்சிங் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய கரண்டியை வச்சு இப்படி விட்டு இப்படிலாம் நோண்டக்கூடாது. இப்போல்லாம் சின்ன மாஸ்டருங்க இப்போ தான் கற்றுக்குறோம், சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் பீஸ்லாம் உடையாமல் வரும். ஓகே, எல்லா கார்னரும் ஒரே மாதிரி இருக்கணும், எட்ஜ் எல்லாம் டிசைன்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சட்டி இருக்குன்னு வச்சுங்க, 1 2 2.5 இருக்குது. அப்போது 2 கரண்டி வரைக்கும் நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 2 கரண்டி இடத்த காலியாக விடுங்க. எப்போவுமே ரைஸை அள்ளி போட போட இந்த பேஸை வந்து ரெடி பண்ணிக்கிட்டே வரணும். பீஸை எடுத்து நம்ம செட் பண்ணுறச்ச சரிஞ்சு விழாமல் இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற ரைஸை மட்டும்தான் எடுக்கிறேன், பீஸை நம்ம டிஸ்டர்பே பண்ணல. இதே போல் மொத்த ரைஸையும் எடுத்துடணும். எல்லா ரைஸையும் எடுத்து செட் பண்ணிட்டோம். இப்போ பீஸ் எடுக்க போகிறோம். இங்கே வெறும் பீஸ் தான் இருக்குது, சரியா? நிதானமாக, நமக்கு இதை தவிர்த்து ஒன்றும் பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. பிரியாணி போட்டோன்னா பிரியாணி விற்கிறது தான் வேலை, சரியா? இப்போ இந்த பீஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், இது என்ன பீஸு. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து டைஸ் பீஸு. டைஸ் பீஸு இந்த பக்கம் திரும்பி இருக்குது, அதாவது பேக் பீஸு, லெக்கோட ஜாயிண்ட்டு. இது எப்படி எடுத்தால் உடையாது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, அப்படியே பூ மாதிரி இருக்கு பாருங்க பீஸு. இப்படி நம்ம கஸ்டமர் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக அழகாக எடுத்துக்கலாங்க. இப்படியே மசாலாவாக வரும். எடுத்து நம்ம மேலே செட் பண்ணிக்க வேண்டியது. எல்லாம் பெரிய கரண்டியெல்லாம் விட்டு டக்குன்னு எடுத்து போடுறாங்க, உடையாமல் தானே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய மாஸ்டர். நான் அவ்வளோ பெரிய மாஸ்டர்லாம் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்படி பண்ணுங்கள், சூப்பராக வரும். அழகாக 80 பீஸ் போட்டால் 80 பீஸை உடைக்காமல் எடுக்கலாம். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். பீஸுக்கு எது வாட்டமோ அந்த மாதிரி கரண்டியை மெதுவாக இப்படி விட்டு நிதானமாக எடுத்து அதுக்கப்புறம் இப்படி நகர்த்திட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? இது பாருங்கள், இந்த மாதிரி ஃபுட் கிரேட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலான்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னா வாழை இலையில் வச்சு மடிச்சிக்கலாம். இப்படி வந்துருக்கு பாருங்கள் பிரியாணி. எப்படி வந்துருக்கு உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லக்கூடாது. பிரியாணியை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸாக இருக்கும், சரியா? அடியில் மசாலாவாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ அடியில் இருக்கிற சாப்பாடோட இந்த மேலே இருக்கிற ரைஸை இப்படி தள்ளி இந்த கரண்டியோட ஷார்ப் எட்ஜை யூஸ் பண்ணி இப்படின்னு மிக்ஸ் பண்ணணும். பிரியாணி பவுலில் ஒரு பவுலு, ஒரு பீஸு, ஒரு கரண்டி சாப்பாடு வச்சிங்கன்னா ஒரு 650 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்கும். பாத்திரத்தை 0 பண்ணிடுறேன். 650 கிராம். அது ஒருத்தருக்கு ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.